குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு திருவாசகம் பற்றி. திருவாசகத்தோட இன்னொரு பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா இயற்கை இறையருள். அண்டப்பகுதியின் உண்டப்பிறக்கம் அளப்பருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றொழில் பகரின் 101 கோடியில் மேற்பட விரிந்தன என்ற வரிகள் திருவாசகத்துக்கு. அப்புறம் புல்லாகி பூடாய் அந்த வரிகளும் திருவாசகத்தில் தான் இருக்குது. உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி கூறும் நூல் திருவாசகம். மானிட பிறப்பினல் மாதா உதிரத்து ஈனமில் கிருமி செறிவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் திருவாசகம். பெருவெடிப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விரிவடைந்து நிற்கும் என்பதை கூறும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் திருவாசகம். கடலில் ஆய்ந்த ஒன்றின் தமிழின் என தமிழ் மொழியை பற்றி கூறும் நூலும் திருவாசகம். உன் கலந்து உயிர் கலந்து ஒட்டாமல் இனிப்பது திருவாசகம் என பாராட்டியவர் ராமலிங்க அடிகள். பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்கலல்கள் வெல்க. திருவாசகம் சிவபெருமான் மீது பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு. சைவ சமயத்தின் 12 திருமுறைகளில் 8ஆம் திருமுறை இந்த திருவாசகம். இதில் 51 திருப்பதிகங்கள் இருக்குது, 658 பாடல்கள் இருக்குது, 38 சிவத்தலங்களை பற்றி பாடப்பட்டுள்ளது. திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பது முதுமொழி. திருச்சாளல் தில்லைக்கோயிலில் பாடப்பட்டது. ஜி போப் திருவாசகம் முழுமையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். திருவாசகம் ஒரு பக்தி இலக்கியம். திருவாசகத்திற்கு ஒரு வாசகர் என்பது பழமொழி. மனிதன் தெய்வத்திடம் கூறியது திருவாசகம். 12 திருமுறைகளில் திருமந்திரம் 10ஆம் திருமுறை சிறப்புடையது. ஆனால் அதைவிட சிறப்புடையது சிகரமானது திருவாசகம் அப்படின்னு சொன்னது யார்? திருமுருக கிருபானந்த வாரியார். மெய்தான் அரும்பி விதிர் விதைத்து உன் விரை கலர்க்கு. திருவாசகத்தின் முதல் பாடல் திருச்சதகம். திருவாசகத்திற்கு பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் உரை எழுதியுள்ளார். திருவாசகம் சைவ வேதம் என அழைக்கப்படுகிறது. திருவாசகம் ஒரு கால் ஓதின் கருங்கல் மனமும் கரைந்துருகும் அப்படின்னு 4வர் 4 மணி மாலையில் சொல்லப்பட்டிருக்கு.